ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஏக்கன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான பெங்காலி வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாவே ஒரு 3 மணி நேரம் தான், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். இந்த சீரிஸ் உடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் காமிப்பாங்க. ஹீரோ கிளம்பி என் பொண்டாட்டிக்காக நான் புடவை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பெங்களூருக்கு வராரு. பெங்களூருக்கு வந்த இடத்துல இவரு யார் கூட ஸ்டே பண்ணிருக்காரோ அந்த வீட்டுக்கு வந்த வேற ஒரு கெஸ்ட் இறந்து கிடக்குறாரு. அவர் வந்துட்டு துப்பாக்கியால தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரா, இல்ல அவரை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது தற்கொலைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை கொலைன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ எப்படிலாம் அந்த விஷயத்த வந்துட்டு கொலைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ஏக்கன் பாபு வந்துட்டு பெங்காலில ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸ். உங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். முழுசா பாருங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு சம ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பப்ல 3 பேர் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய பேரு சித்து. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பழைய ஆன்டிக் பொருட்கள்லாம் வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து கேப் போட்டுட்டு ஃபேஸ ஒழுங்கா காமிக்காம பாஸ்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு டைமண்ட் டீலரை காமிக்கிறாங்க. 3 பேரும் உட்காந்து பேசிட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எது சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்லாம் தெரியல. அந்த பாரோடைய மேனேஜர் உள்ள வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து இந்த சித்து கார்ல போயிட்டு இருக்காரு. கார்ல போகும்போது அந்த டைமண்ட் வியாபாரிக்கு கால் பண்ணி அந்த பாஸ் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், எல்லா பிசினஸ்க்கும் அவனுக்கு பங்கு வேணும், எது பண்ணாலும் அவனுக்கு பங்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானா, அவன் இல்லாம நம்ம எந்த பிசினஸும் பண்ணவே கூடாதா, நம்ம நாசமா தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க சித்து, நீங்க கவலையே படாதீங்க, இப்போ நான் கிளம்பி துபாய் போறேன், துபாய் போனதுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னும் போது, இங்க பாருங்க மிஸ்டர் கே, ஏற்கனவே அந்த விஷயத்தை பத்தி போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. பெங்களூர் போலீஸ் வந்துட்டு எந்த விஷயத்தை வேணா ஈஸியா கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். எப்ப வேணா அந்த பாஸுக்கு பிரச்சனை வரலாம், கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் வியாபாரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவரும் போனை கட் பண்ணிட்டு இந்த ஆன்டிக் வியாபாரி எங்கேயோ இறங்கி ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அந்த பக்கமா வந்த ஒரு காரு வேகமா வந்து அடிச்சு தூக்குது. அதே ஸ்பாட்ல சித்து அவுட். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெங்காலி ஏதோ ஒரு வேலை விஷயமா கிளம்பி பெங்களூருக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல்ல குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோர்ல இருந்து எல்லா டோரையும் ஓபனா வச்சுட்டு குளிக்க, யாரோ அந்த பக்கம் வந்தவங்க உள்ளுக்குள்ள பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிட்டு மேனேஜர் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண, அவரு பேக தூக்கி வெளியே போட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, இது எவ்வளவு பெரிய ஹோட்டல் தெரியுமா, இந்த ஹோட்டல்ல டோரை திறந்து வச்சுட்டு குளிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டும் போது, நான் என்ன பண்ண முடியும், டோர் வந்துட்டு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஓபனே பண்ண முடியல, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா காலி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தஸ்குப்தான்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க. தஸ்குப்தாக்கு ரோனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு போல. அந்த ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோ போயிட்டு பிக்கப் பண்ணிக்க மச்சான், இப்ப நான் வெளியே இருக்கேன், அவரை மட்டும் கொஞ்சம் கூட்டு வந்து வீட்டுல தங்க வச்சுக்கோ அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண தஸ்குப்தா போயிட்டு இருக்காரு. போகும்போது வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு போறாரு. ஏதோ ஒரு பெங்காலி வராருன்னு சொன்னீங்க, யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாருன்னு தெரியல, ரோனுடைய ஃப்ரெண்டு, போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வா மச்சான், ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அதான் போயிட்டு இருக்கேன். அந்த ஆளு அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ஸ்டே பண்ணும்போது கதவை திறந்து வச்சுட்டே குளிச்சிருக்கான். இத ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டே ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ தம் அடிச்சுக்கிட்டே கீழே வரும்போது, சார் தம்ம கொஞ்சம் தூக்கி போட்டு வாங்க, எனக்கு தம்மெல்லாம் செட் ஆகாது அப்படின்னும் போது ஹீரோ தூக்கி போட்டு காருக்குள்ள உட்கார்றாரு. இப்ப அப்படியே கார் போக ஆரம்பிக்குது. போகும்போது நம்ம ஹீரோ விடாம பேசிக்கிட்டே போறாரு. அது எப்படி, இது எப்படி, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லொடலுடன் பேசிக்கிட்டே போக தஸ்குப்தாக்கே செமையா கடுப்பாகுது. நீங்க என்ன வேலை விஷயமா ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேலையை பத்திலாம் கேட்காதீங்க சார், அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது, முக்கியமா நான் பெங்களூருக்கு வந்ததுல இருந்து என் பொண்டாட்டி எனக்கு விடாம 15 வாட்டி கால் பண்ணிட்டா, வரும்போது மைசூர்ல இருந்து புடவெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி புடவை வாங்கிட்டு போனோம், இல்ல அப்படின்னா என் பொண்டாட்டி என்ன மென்னு தின்னுடுவா அப்படின்னும் போது இவர் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே போறாரு. அதுல வந்துட்டு இந்த சித்துவை கார் ஏத்தி இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த நியூஸ் போட்டிருக்கு. அந்த நியூஸை பத்தி
பத்தி படிக்கும் போது நீங்க நியூஸ்லாம் நல்லா படிப்பீங்களா, என்ன திடீர்னு இந்த நியூஸை பத்தி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தஸ்குப்தா கேட்க, ஆமா எனக்கு நியூஸ்லாம் படிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த நியூஸ்ல நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கேன். இந்த சித்து இருக்காரு இல்லையா, இவர் ஒரு ஆன்டிக் டீலரு, ஒரு ஹிட் அண்ட் ரன்ல இறந்து போயிட்டாரு போல. இது கொலையா தற்கொலையா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்லாம் தெரியல. ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல காணாம போயிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா பார்லிமெண்ட்ல இருந்து கூட ஏதாவது ஆட்டைய போடுவாங்க போல அப்படின்னும் போது, என்ன இந்த ஆளு பைத்தியம் மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயத்தையா கனெக்ட் பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போனோடனே காஃபிலாம் போட்டு கொடுக்க, இவர் என்னமோ அவர் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி காஃபிலாம் கலக்கிட்டு ஸ்பூன்லாம் அப்படியே ஒரு ஓரமா வைக்கிறாரு. போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. அங்க போறாரு இங்க வராரு, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஷ்குப்தாக்கே ஹீரோவை பார்க்கும்போது பயங்கர வெறியா இருக்கு. தெரியாம இந்த ஆளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல சிசிடிவி கேமரா நிறைய இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் சார் சிசிடிவி கேமரா வியாபாரம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அந்த சித்து வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் இல்லையா, அது ஆக்சிடென்டா கொலையானு கண்டுபிடிக்கணும், அதான் கேக்குறேன் அப்படின்னு. சார் அதையா நீங்க கண்டுபிடிக்கணும், நீங்க என்ன போலீஸா, அந்த விஷயம்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க அப்படின்னும் போது, இல்ல ஆக்சுவலா இந்தியால நிறையவே ஆன்டிக் பொருட்கள்லாம் காணாம போகும். அந்த மாதிரி இந்த ஆன்டிக் டீலர் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை ஆட்டையை போட்டு கொண்டு போகும்போது யாராவது பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு அதை ஆட்டையை போட்டு கொண்டு போயிருந்தா எப்படி, மேபி அப்படி கூட ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ நியூஸ்ல பார்த்துட்டு அதை பயங்கரமா எக்ஸாசரேட் பண்ணி சொல்லும் போது இவருக்கு தலையெல்லாம் சுத்துது. யார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு, எனக்கு என்னுடைய வேலையில ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, நான் ஏதாவது ஒரு ஜோஷியரை பார்த்து நல்ல ஒரு கல்லா வாங்கி கையில மாட்ட போறேன், கல்லு வச்ச மோதிரமா வாங்கி கையில மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா உங்களுக்கு ஜோஷியத்து மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நிறையவே இருக்கு, எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவாங்க, அந்த மாதிரி யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இருக்காங்க, அவங்க பேரு ஷைலி, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரமோத்னு பேரு, ஸ்டார்டிங்ல கால் பண்ணாம பாத்தீங்களா, அந்த பையனும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கானா, அந்த பையனுக்கு ஷைலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஜோசியரை நல்லாவே தெரியும். பிரமோத்தும் அவினாஷ் அப்படின்ற பையனும் ஒன்னா சேர்ந்துட்டு தான் அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க. அவினாஷ் இல்ல நீங்க வேணா என் அபார்ட்மெண்ட்ல தங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டான், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க கிட்ட பேசி பாக்குறேன், ஷைலி கிட்ட கூட்டிட்டு போக சொல்றேன் அப்படின்னும் போது, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இதே டைம்ல ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா டைமண்ட் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பிரமோத்தோடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டாரு. என்ன அங்கிள் சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவினாஷுக்கு கால் பண்ண, அவன் ஏதோ வேலையா துபாய்க்கு போயிருக்கேன், நான் வீட்டுல கிடையாது, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க, என் ஃப்ரெண்டு பிரமோத் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதான் வந்திருக்கேன், நான் நாளைக்கு கிளம்பி துபாய்க்கு போயிடுவேன், என் வீட்டுல வந்துட்டு தண்ணி சரியா வரமாட்டேங்குது, ஏதோ ப்ராப்ளம் போல, அதனால தான் இங்க வந்திருக்கேன், இன்னைக்கு மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, அங்கிள் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவரு கையோட ஒரு கேக்டஸ் கொண்டு வந்திருப்பாரு. நம்ம பிரமோத் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு கேக்டஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல, அந்த கேக்டஸை வாங்கி ஓரமா வச்சுட்டு உள்ளுக்குள்ள வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் தஷ்குப்தாவையும் காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது அங்க ஸ்விமிங் பூல் இருக்கு. ஐயா ஸ்விமிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு பார்க்கும்போது தண்ணி இல்லனாலும் பரவாயில்ல, நான் இது வரைக்கும் தண்ணி இல்லாத ஸ்விமிங் பூல பார்த்ததே கிடையாது, இறங்கி விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும் போது, அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, ஒரு பைத்தியத்தை வந்துட்டு என் ஃப்ரெண்டு மாட்டி விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அங்க பிரமோத் வராரு. மச்சான் யார் இவரு, சரியான பைத்தியமா இருப்பாரு போல, தண்ணியே இல்லாம உள்ளுக்குள்ள இறங்கி விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு போது, டேய் கொஞ்சம் அமைதியா பேசு, அவர்தான் ஏக்கன் பாபு, நான் சொன்ன இல்லையா அவரு இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா வந்துட்டு, இவன் தான் பிரமோத், நான் சொன்ன இல்லையா பெஸ்ட் ஃப்ரெண்டு அண்ட் ஷைலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷியக்கார கூட நல்லா தெரியும்னு சொன்ன பாருங்க, அது இவனுக்கு தான் நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது, அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டு பேசும்போது, இந்த பிரமோத் கையில பேக்கோட வந்திருக்காரு. என்ன மச்சான் காய்கறி வாங்க கடைக்கு கிளம்பிட்ட போல, நீ காய்கறியே வாங்க மாட்டியே அப்படின்னும் போது, இல்ல புதுசா என் வீட்டுக்கு அவினாஷுடைய அங்கிள் வந்திருக்காரு, அவரு வெஜிடேரியனா, வெஜ் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாரா, அவருக்கு தான் காய்கறி வாங்கலான்னு போறேன் அப்படின்னும் போது, அப்படின்னா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நான் போயிட்டு லைப்ரரியில எனக்கு ஒரு புக் வேணும், அதை கொண்டுட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா சாமி நம்ம ஹீரோ விட்டு தனியா போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா அங்கிருந்து ஓடியே போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவும் பிரமோத்தும் சேர்ந்துட்டு கடைக்கு போயிட்டு வராங்க. கடைக்கு போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வர அன்னைக்கு நைட்டே ஆயிடுச்சு. இவங்க அப்படியே வீட்டுக்கு வரும்போது நம்ம பிரமோத் கையில ரெண்டு கையிலயுமே திங்ஸ் வச்சிருப்பாரு, நீங்களே ஓபன் பண்ணுங்க அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ சாவியை போட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்க அந்த அங்கிளை யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு உள்ளுக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லும் போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அந்த அங்கிளுடைய கையில கன் இருக்கு. அவரே ஷூட் பண்ணிட்டு இறந்து போனாரா இல்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல. ஆனா அங்க டைப்ரைட்டர்ல இதுக்கப்புறம் நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சிருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியும்.
இது இப்ப அப்படியே செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டாங்க. நம்ம தஷ்குப்தாவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோ போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. போலீஸையும் ஒருவேளை இந்த மேடம் தான் கொலை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அப்படியே முறைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அடுத்து பிரமோத்தை கூப்பிட்டு இறந்து போனவருக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த அபார்ட்மெண்ட்ல நானும் அவினாஷும் ஸ்டே பண்ணிருக்கோம். அவினாஷ் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அவினாஷோடைய அங்கிள் தான் இவரு. துபாய்க்கு போறேன், என் வீட்டுல வந்துட்டு பைப் கனெக்ஷன் சரி கிடையாது, தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வந்தாரு. வந்தவரு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த டைப் ரைட்டர் நீங்க ரெகுலரா அந்த டைப் ரைட்டிங் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவினாஷ் வாங்கிட்டு வந்தான், அது சும்மா பெருசா யூஸே இல்லாம அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டைப் ரைட்டரை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல போலீஸ்லாம் வந்துட்டு அங்க இருக்கிற எது தேவை எது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேக்டஸை தூக்கி போடலான்னு பார்க்கும்போது, ஐயோ தூக்கி போடாதீங்க, அதை நான் பத்திரமா அங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு போயிட்டு அந்த செடியை அங்க ஓரமா வச்சுட்டு வராரு. இப்ப அப்படியே இந்த லேடி போலீஸ் அவர் எங்க ஸ்டே பண்ணாரு, எந்த பெட்ரூம்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மொத்தமாவே 2 பெட்ரூம் தான் இருக்கு, அவினாஷோடைய பெட்ரூம்ல தான் ஸ்டே பண்ணாரு அப்படின்னு சொல்ல அந்த ரூமுக்கு போயிட்டு பார்த்தா எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. என்ன எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு, நீங்க அந்த டைம்ல எங்க போனீங்க, அவரு எப்போ வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு மதியம் தான் வந்தாரு, அவரு ஃபுல்லா வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிடுவாரு, வெஜ் ஃபுட் தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது வாங்கலான்னு கடைக்கு போனேன். நானும் ஏக்கன் பாபு சாரும் சேர்ந்துட்டு வெளியே போயிட்டு வரும்போது இந்த மாதிரி அவரு இறந்து கிடந்தாரு, இவரை யாரு கொலை பண்ணா இல்ல தற்கொலையான்னு கேட்கும் போது பார்க்கும்போது தற்கொலை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு கையில கன் இருக்கு, அதை ஷூட் பண்ணும் போது அந்த கன் பவுடர் வந்துட்டு கையில தெரிக்குமா, அப்படி தெரிச்சதுக்கான தடயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, எப்படி சொல்றீங்க, எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னுறாங்க. சரி அந்த அங்கிள் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு, அது மட்டும் இல்லாம கன் பவுடரும் வந்துட்டு அந்த ஆள்காட்டி விரல்ல இருந்திருக்கும், லெஃப்ட் சைட்ல இருந்து ஷூட் பண்ண மாதிரி தான் தடயமும் இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை, கேட்கும் போது ஆன்சர் பண்ணா போதும், கொஞ்சம் அமைதியா இருங்க, எதுக்காக போயிட்டு குப்பை தொட்டியெல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க, உள்ளுக்குள்ள இருந்து கயிறு எடுத்து பாப்பாரு, எதுக்காக கிரைம் ஸ்பாட்டை கண்டாமினேட் பண்றீங்க, அதை தூக்கி ஓரமா போட்டு கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி என்ன வாங்கிட்டு சொன்னாரு, எதுக்காக நீங்க கிளம்பி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா அவர் தான் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த விஷயம்லாம் வாங்கிட்டு வந்தா குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு, அந்த லிஸ்ட் எடுத்துட்டு நானும் கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க அந்த லிஸ்ட்னு கேட்கும் போது, லிஸ்ட் சும்மா பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு, அது எதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு அப்புறமா தூக்கி போட்டேன், முக்கியமா அவர் யார்ட்டையும் போன் பேசிட்டு இருந்தாரு, அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு கயிறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு, எதுக்குன்னு தெரியல, நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது, அங்க ஒரு பையனுடைய போட்டோ இருக்கு, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் தான் அவினாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க சில ஃபைல்லாம் ஒரு கவருக்குள்ள இருக்கு, இது என்ன ஃபைல்னு கேட்கும் போது, இது எல்லாமே அவினாஷ்க்கு சொந்தமான டாக்குமெண்ட், போன வாட்டி துபாய்க்கு போகும்போது அவனுடைய டிரைவிங் லைசன்ஸை யாரோ ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டாங்க, அதனால எப்பயுமே இங்க தான் வச்சுட்டு போவான், சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் வச்சுட்டு போவான் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவர் வந்துட்டு எதுக்காக கயிறை வாங்கிட்டு சொல்லணும், அது மட்டும் இல்லாம அவர் எதுக்காக ஷூட் பண்ணிட்டு சாவுறாரு, தூக்கு போட்டு கூட சாவலாம் இல்லையா, அண்ட் அவர் எதுக்காக அவருடைய வீட்டுல சாகாம இங்க வந்து சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னையா நீ பாட்டுன்னு வந்து போலீஸ் மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க, நீ போயிட்டு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இவரும் பின்னாடியே போறாரு. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க கேட்கும் போது, இல்ல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு அந்த கன்னுக்குள்ள ஒரே ஒரு புல்லட் தான் இருந்துச்சா இல்ல இன்னொரு புல்லட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல ஒன்னே ஒன்றா இருந்திருக்கு போல, அதுவும் அவருடைய தலைக்குள்ள இருக்கு, ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி இதை எப்படி நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா தற்கொலைன்னு சொல்ல முடியும், நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கிரைம் ஸ்பாட்டை பார்க்கும் போது இது தற்கொலை அந்த மாதிரி தான் தெரியுது, மத்த எல்லா விஷயத்தையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இருக்கலாம், தற்கொலையா கூட இருக்கலாம், ஏன்னா நாங்க வரும்போது கதவு வெளிப்பக்கமா லாக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இந்த கதவு அசால்ட்டா ஒரு காடை வச்சு கூட திறக்க முடியும் அப்படின்னும் போது, மேடம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கா பாக்குறாரு. சரி மேடம் எனக்கு இன்னொரு டவுட், இவர் தற்கொலை தான் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய வீட்டுல இருக்க அந்த திங்ஸ் எல்லாம் யாரு கலைச்சு போட்டா, அவர் கொண்டு வந்த பேக் எல்லாம் யாரு கலைச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏக்கன் பாபு சார் ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பரவாயில்ல நான் உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் உள்ளுக்குள்ள போறாங்க, ஹீரோ பின்னாடியே போக இவங்களும் வர ட்ரை பண்றாங்க, ஆனா நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நாங்களே போயிட்டு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸும் ஹீரோவும் உள்ளுக்குள்ள போறாங்க. இதே டைம்ல பிரமோத் வந்துட்டு ஓர போக்க பார்த்தா இந்த ஆள் மேல சந்தேகப்பட்டு அந்த ஆளை கைது பண்ணி கூர்ந்து போயிறாங்க போல, அந்த ஆளு பிரச்சனை மாட்டுறது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வேற மாட்டி விட்டுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. கடைசியா நான் அந்த ஃபைல பார்க்கும்போது அவினாஷோடைய டிரைவிங் லைசன்ஸ் உள்ளுக்குள்ளதான் இருந்துச்சு, ஆனா இப்ப போயிட்டு பார்த்தா காணும், அதை யாரு கொண்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி போலீஸும் ஹீரோவும் வெளியே வராங்க. இன்னொரு வாட்டி ஏதாவது அது டவுட்டா இருக்கு இது டவுட்டா இருக்குன்னு ஏதாவது கேட்ட நான் என்ன சொல்லுவனே தெரியாது, கண்டிப்பா இது வந்துட்டு தற்கொலை தான் நினைக்கிறேன், மத்த விஷயம்லாம் அப்புறமேட்டுதான் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. மேடம் கடைசியான ஒரு டவுட், அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் என்ன விஷயம் ஆச்சு, சித்துவை யாரோ கார் ஏத்தி கொலை பண்ணாங்களே அந்த விஷயம் என்ன ஆச்சு, அந்த கேஸை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ரன் ஓவர், அதுக்கப்புறம் எங்களால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதுதான் தற்கொலை அது தற்கொலையா கொலையானாச்சு கண்டுபிடிங்க அப்படின்னும் போது இவங்க அப்படியே முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க போனோடனே பிரமோத் நம்ம ஹீரோ கிட்ட ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க, எதுக்காக போலீஸ் கிட்ட போயிட்டு வாய கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த போலீஸ் இந்த கேஸை சப்பையா முடிக்க பாக்குறாங்க. ஆனா நான் இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது, ஆமா அப்படியே கண்டுபிடிச்சு நீங்க இது பண்ண போறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இப்போ பிரமோத் தஷ்குப்தா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு, யாருமே இங்க கிடையாது, அந்த ஆளு எதுக்காக சம்பந்தமே இல்லாம என்னுடைய பிளாட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனா, அதுவும் என்ன எது வெளியே அமுச்சு விட்டான், இங்க என்ன விஷயம் ஆகுதுன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் தஷ்குப்தா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு ஹீரோ வெளியே போறாரு. பிரமோத் தஷ்குப்தா கிட்ட, நானும் இந்த வீட்டுல கிடையாது நீயும் கிடையாது, அவர் மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருந்தாரு, நாங்க வரும்போது கூட கதவு வந்துட்டு லாக்ல இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது வேற யாரோ வந்து எப்படி அவரை கொலை பண்ணிட்டு போவாங்க, சோ இது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கதவை லாக் பண்ண கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வராரு. இந்த மாதிரி தான் கொலைகாரனும் உள்ளுக்குள்ள வந்திருப்பான். அந்த லேடி போலீஸ் சொன்னாங்க இல்லையா, இந்த கதவை அசால்ட்டா ஒரு கார்டை வச்சு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னும் போது, அதுதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணு அந்த அங்கிள் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு டைப் ரைட்டர்ல என்னமோ டைப் பண்ணிட்டு இருந்திருக்கணும், இல்ல அப்படின்னா வந்த கொலைகாரன் கண்ண கிண்ண காமிச்சு மிரட்டி ஒழுங்கா நான் சொல்றதை டைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு கையில வந்துட்டு கண்ணை வச்சு இது தற்கொலை அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியா தெரியும், வந்த நபர் வந்துட்டு இந்த அங்கிளுக்கு நல்லா தெரிஞ்ச நபரா இருக்கணும், ஏன்னா இந்த அங்கிள் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற விஷயம் அந்த கொலைகாரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்றாரு. இத சொல்லும் போதே அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த பெட்டியை பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெட்டியே கலஞ்சி போயிருக்கு, இந்த பெட்டியில என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க வேணா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது க்ளோஸ் பண்ணவே முடியல. அப்பதான் பிரமோத் சொல்றாரு, ஆமாமா அந்த அங்கிள் வரும்போது இந்த பெட்டியை வந்துட்டு கயிறால கட்டி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அததான் நானும் கயிறு தான் எடுக்க போனேன், இங்க பாருங்க அவரு கொண்டு வந்த கயிறு வந்துட்டு மொத்தமா பிஞ்சு போச்சு, இந்த பெட்டியை கட்ட முடியல அப்படின்னா உங்ககிட்ட சொல்லி வேற ஒரு கயிறை வாங்கின சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு நாளைக்கே துபாய்க்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அதனால தான் அவருடைய எல்லா திங்ஸையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனா அவர் எதுக்காக பெரிய பெட்டியை கொண்டு வராம இந்த பெட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் யாரு வந்து எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன், இது தற்கொலை கிடையாது, கண்டிப்பா கொலை தான் அப்படின்னு சொல்ல அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் இது இப்போ தேர்ட் எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏங்க நீங்க எப்படிங்க உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கார்டை யூஸ் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை காமிக்கிறாரு. அட பாவி மனுஷா, ஒழுங்கா காலிங் பெல் அடிச்சிருந்தா நானே வந்து திறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. என்ன பிரமோத்தே நைட் முழுக்க தூங்கல போல அப்படின்னும் போது, எங்க தூக்கம் வருது, இந்த அங்கிள் வேற வீட்டுக்குள்ள வந்துட்டான், என் கெஸ்ட என் வீட்டுக்குள்ள வந்து எவன் கொலை பண்ணா அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது, ஆக்சுவலா போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ரீக்ரியேட் பண்ணி என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆங்கிள் பாப்பாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்களும் பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா கேட்க, நானும் செக் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கும் கால் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னும் போது, போலீஸ்க்கு கால் பண்ணி பேசினீங்களா, எதுக்கு கால் பண்ணீங்க, ஏன் கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு ஒரு டவுட், அதான் போன் பண்ணி கேட்டேன், இது வந்துட்டு தற்கொலையா கொலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, அவருடைய கையில அவரே தான் கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணிருக்காரு. எப்பயுமே துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணும்போது தன்னுடைய ஆள்காட்டி விரல்ல வந்துட்டு அந்த கன் பவுடர் படுமா, அதே போல இவருடைய கையிலயும் பட்டிருக்கு, கண்டிப்பா இது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது, ஏங்க இந்த விஷயம்லாம் நீங்க எதுக்குங்க போலீஸ்க்கு கால் பண்ணி கேக்குறீங்க, போலீஸ் கூடலாம் நட்பா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, போலீஸ் நம்ம பக்கம் கேஸை திருப்பிட போறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க ஒன்னும் போலீஸோ டிடெக்டிவோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா திட்டுறாரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆக்சுவலா என் ஃபேமிலியே ஒரு போலீஸ் குடும்பம்
குடும்பம் தான், என் அங்கிள் கூட போலீஸ் தான் இருக்காரு, அவரு போலீஸ் அப்படின்னா நானும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் வெறியாவறாங்க. இப்போ தஷ்குப்தாக்கு அந்த ஷைலி கால் பண்றாரு. யாரோ ஒரு சாமியாரை பத்தி ஹீரோ கேட்டாரு பாத்தீங்களா, அந்த சாமியார் தான் கரெக்டா இந்த டைம்ல கால் பண்றாரு. பிரமோத் எங்க இருக்கான், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்னும் போது தோ இங்கதான் அங்கிள் இருக்கான், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்க பிரமோத் ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்தாரு பாத்தீங்களா, அவர் பேரு குலில் பட்டேல். மிஸ்டர் பட்டேல் உங்க வீட்டுக்கு எதுக்காக வந்தாரு, வந்த இடத்துல எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வீட்டுல ஏதோ தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, வந்தவரு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு, ஏன் இந்த மனுஷன் அப்படி பண்ணாருனே தெரியல, போற போக்குல என்ன பிரச்சனை மாட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு ஏன்பா பிரமோத் அப்பாயின்மெண்ட் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ண பிரமோத்தும் எவ்வளோ அவாய்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இந்த மாதிரி ஒரு தொல்லை பிடிச்ச மனுஷன் என் கூட இருக்காரு, அவருக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா முடியும், எப்ப வேணா வாங்க, உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற இல்லையா, ஃபீஸ் கூட கொடுக்க தேவையில்ல, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகறாரு. ஒரு பக்கமா போயிட்டு உட்கார்ந்துட்டு காலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு மறுபடியும் இந்த கேஸ் பத்தி விசாரிக்கணும். வந்த அந்த அங்கிள் யாருக்கோ கால் பண்ணாரு அப்படின்னு சொன்ன இல்லையா, கால் பண்ணி என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் கிட்ட கேட்கும் போது ஏதோ பேசிட்டு இருந்தாரு, மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த அபார்ட்மெண்ட்ல வச்சா இல்ல வேற எங்கேயாச்சான்னு தெரியல, அதான் போலீஸே அந்த கேஸ் ஒரு சப்ப கேஸ்னு முடிச்சு விட்டாங்களே, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல கண்டிப்பா அது நான் எதிர்பார்த்த மாதிரி கொலைதான், கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், யாரு போன் பண்ணா யார் அந்த நபரு அப்படின்னா தெரியல, அந்த இறந்து போன அங்கிளுடைய போனை வேற போலீஸ் கொண்டு போயிட்டாங்க, அந்த போனை வச்சாச்சு யாரு கால் பண்ணாங்க எதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் போது எப்பா சாமியை கொஞ்சம் வாயை முடிட்டு அமைதியா உட்கார்ந்தா போதும், எங்களை தேவையில்லாத பிரச்சனைல இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத்தும் அந்த தஷ்குப்தாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம போயிட்டு ஷைலிய பார்க்கலாமா வேணாமான்னு கேட்கும் போது கண்டிப்பா போலாம், அவரை போயிட்டு மீட் பண்ணி என் ஃபியூச்சரை பத்தி நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க, ஒரு முக்கியமான கால் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க நான் கேட்ட புடவைய வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா வாங்கிட்டமா, வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நீ கேட்ட மாதிரி 4 புடவை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்பிட்டு பேச இத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தனியா கிளம்பி ஒரு டைமண்ட்லாம் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு போறாரு. அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இந்த டைமண்ட் எவ்வளவுன்னு கேட்கும் போது 40,000 அப்படின்றாங்க. 40,000 வாயை பொழந்துட்டு எனக்கு கூட ஒரு டைமண்ட் வியாபாரியை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலுடைய பேரை சொல்லும் போது எனக்கு அப்படி யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. சரிமா அந்த ஆன்டிக் கலெக்ஷன்லாம் சேல் பண்ணுவாரு சித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு, அவரை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் எனக்கு யாரை பத்தியும் தெரியாது, உங்களுக்கு நகை வேணுமா வேணாமான்னு கேட்க வேணாம் அப்படின்றாரு. அப்படின்னா போங்கன்னு சொல்லும் போது இவரும் வெளியே வராரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பையன் பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி சொல்றான், எவனோ ஒருத்தன் இன்னைக்கு கடைக்கு வந்தான், கடைக்கு வந்தவன் அந்த பட்டியலை பத்தியும் சித்த பத்தியும் ஏதோ விசாரிச்சான், அவனுக்கு என்னமோ தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னும் போது யாரவன் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பார்க்க போலீஸ் மாதிரியே தெரியல, பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னும் போது சரி ஓகே நீ அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணவன் சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கடையை விட்டு வெளியே வராரு. அந்த டைம்னு பார்த்து அங்க அந்த லேடி போலீஸ் வராங்க. நான் உங்களை தான் தேடி வந்தேன், கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு பிரமோத்தையும் தஷ்குப்தாவையும் காமிக்கிறாங்க. தஷ்குப்தா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஹீரோ போனையும் எடுக்க மாட்டாரு, எங்க போனாரு அப்படின்னு தெரியல. மச்சான் இங்க பாரு, எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே டவுட்டா இருக்கு, அந்த ஆள் வந்துட்டு உண்மையிலேயே உன் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டா, அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம ஏதோ ஒரு கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பா நடக்குது. அவினாஷோடைய அங்கிளும் இங்க வந்து சுட்டுட்டு இறந்து போயிட்டாருன்னு தோணுது அப்படின்னும் போது அட பைத்தியம் முடிச்சு வெட்டுக்கிளி எதோட எதை கனெக்ட் பண்ற, அந்த ஆளு பாட்டுன்னு வந்துட்டு ஏதோ சும்மா சுத்திட்டு இருக்காரு, ஒண்ணு பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்குறாரு, இல்ல நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அப்படி இல்ல அப்படின்னா கூட நம்ம ரெண்டு பேரும் கூடவே தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி போயிட்டு அவினாஷோடைய அங்கிளை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனாலும் எனக்கு டவுட்டா இருக்கு, அவரு முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருன்னெல்லாம் தெரியல, என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, அவன் இப்போ பெங்கால்ல இருக்கான், இங்க நான் கிடையாது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, அவர் ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு வாரம் இல்ல 2 வாரம் மட்டும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னும் போது சரி அந்த ஆளு இப்போ எங்க தான் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கு அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பிரமோத்துடைய வீட்டுக்கு வந்து அந்த கொலை எப்படி நடந்திருக்கும், என்ன விஷயம்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ புரியுது போல, திடீர்னு சந்தோஷமாகறாரு. அதுக்கப்புறம் வெளியே போறாரு, திரும்பி உள்ளுக்குள்ள வராரு. அவர் பாட்னு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா முகமுடி போட்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கான். அந்த டைமண்ட் ஷாப்ல ஹீரோவை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி சொன்னான் பாத்தீங்களா, அவன் தான் வந்திருக்கான். கத்தியால குத்தி ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. மூக்குப்புடியெல்லாம் கொட்டி விட்டு அவன் கூட அப்படி
இப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விளையாடும் போது யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் விட்டா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கத்தியவே அங்கேயே போட்டு ஓடியே போயிட்டாரு நம்ம ஹீரோ. அப்பா ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது யாரோ கால் பண்றாங்க. இதோட இந்த எபிசோட முடியும். இது இப்போ 4வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாரோ கால் பண்ணாங்க பாத்தீங்களா? அது யாருன்னு பார்த்தா தஷ்குப்தா தான். சார் எங்க சார் போனீங்க? கால் பண்ணா கூட எடுக்க மாட்டீங்க அப்படின்னும் போது என்ன விஷயம்? இப்போ நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஷைலிய பார்க்க போலான்னு சொன்னோம் இல்லையா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஓகே ஓகே நான் ரெடியா தான் இருக்கேன், தலை சீவிட்டு வரேன் அப்படின்னும் போது தலையான ஷாக்காவ ஏங்க என்ன ஹர்ட் பண்றீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி ஷைலியோடைய வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே அந்த வீட்டுல காமிக்கிறாங்க. ஷைலிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க ஒரு மெக்கானிக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கார்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு கொடுத்திருக்காங்க போல. கார்ல நிறையவே பார்ட்ஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. அதனால தான் மேடம் இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஓகே ஓகே நான் சார் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், இப்போ கிளம்புங்க அப்படின்னும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாம் வராங்க. இந்த மாதிரி ஷைலி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது வாங்க வாங்க உள்ளுக்குள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க நம்ம ஹீரோ அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்தையே கையெடுத்து கும்பிடுறாரு. ஏன்டா இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஷைலியும் அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 50,000 ஆகுமா? கார்ல நிறைய விஷயங்கள் உடைஞ்சு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அந்த தம்மா துண்டு உடைஞ்சு போனதுக்கு 50,000 வேணான்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட கொடுக்க வேணான்னு சொல்லுங்க, நீங்க ஒன் சர்வீஸ் சென்டர்ல தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கதான் சார் அவ்வளவு சொல்றாங்க, வழக்கமா கொடுக்குற அதே கடை தான் அப்படின்னும் போது இல்ல இல்ல அங்க பண்ணாதீங்க வேற இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசும்போது சார் உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்னும் போது ஏமா இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வராரு. அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹீரோ பிரமோத் கிட்ட நீ அவினாஷ்க்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தஷ்குப்தா கடுப்பாகிறாரு. அதுதான் கொலை கிடையாது தற்கொலைன்னு முடிவு பண்ணிட்டாங்களே, நீங்க ஏன் போட்டு போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும், அவினாஷை பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல அவினாஷை இது வரைக்கும் போலீஸால கண்டே பிடிக்க முடியலையா, துபாய் போனா யாரையும் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. இதே டைம்ல அங்க ஷைலி வராரு. வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோடைய பேரு ஒரு நட்சத்திரம் அதெல்லாம் கேட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னும் போது கேளுங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க பரவாயில்ல அப்படின்னும் போது உங்க கார்ல ஏதாவது பிரச்சனையா, நீங்க சத்தமா பேசிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டேன் அப்படின்னும் போது இந்த ஷைலியுடைய ஃபேஸ் ரியாக்ஷனையும் மாறுது. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம ஆமாமா கார்ல ஒரு சின்ன டென்ட் அதை சரி பண்ணும் அப்படின்னா 50,000 கேட்கறாங்களா அப்படின்னும் போது தம்மா தூண்டு டென்ட்டுக்கு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, எது கேட்டாலும் ஆன்சர் பண்றீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரவங்க கிட்ட நம்ம ஆன்சர் பண்ணாதான் நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்க ஒழுங்கா ஆன்சர் பண்ணுவாங்க, அப்பதான் ஒரு நல்ல பாண்டிங் உருவாகும் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நீங்க தப்பா நினைக்கல அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதாவது நாங்க கிளம்பி ஊட்டிக்கு ஒரு ட்ரிப் போனோம். ஊட்டில நேஷனல் பார்க்கு கிட்ட போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மானு குறுக்கால வந்துருச்சு. டிரைவர் வேற வழியே இல்லாம அடிச்சு தூக்கிட்டாரு. நல்ல வேலையா மானுக்கு ஒன்னும் ஆகல, அது ஓடியே போயிடுச்சு. ஆனா கார் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆமா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் விதி தான், என்ன நடக்கணும் இருக்கோ அதான் கண்டிப்பா நடக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இதே டைம்ல அந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. அந்த பட்டேல் அங்கிளுக்கு கடைசியா யாரு கால் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கால் பண்றாங்க. அந்த நபருடைய பேரு ஷா மக்களே. இந்த மாதிரி பட்டேல் இறந்து போயிட்டாரு. சில பல இன்வெஸ்டிகேஷன் இன்னமும் பாக்கி இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது நாங்க வந்துட்டு அவினாஷ் கிட்ட டெட் பாடியை ஒப்படைக்கணும். அந்த அவினாஷ் எங்க போனா அப்படின்னே தெரியல. பட்டேலுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த அவினாஷ் மட்டும்தான். இவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த பக்கம் பேசுற ஷா வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி அவினாஷை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் அப்படியே ஷைலியை காமிக்கிறாங்க. ஷைலி நம்ம ஹீரோ கிட்ட 1ல இருந்து 4க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ 3 அப்படின்னு சொல்றாரு. அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் போட அங்க ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பர்ல 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. பாரியா இந்த ஆளு உட்கார்ந்த இடத்துல மேஜிக்லாம் பண்றான் அப்படின்னும் போது இது ஆக்சுவலா மேஜிக்லாம் கிடையாது. நான் வந்துட்டு உங்க லைஃபை பாஸ் பண்ணிருக்கேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த 15 வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிறைய பணம்லாம் சம்பாதிப்பீங்க. ஆனா அடுத்த 15 வருஷம் வரும் இல்லையா, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பணம்லாம் கூட நிறைய செலவாக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னும் போது இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிகப்புக்கள் வச்ச ரிங் ஒன்று போடுங்க, அது உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லும் போது ஆமா அது எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது அந்த கடையோடைய அட்ரஸையும் ஒரு சொல்றாரு. பேனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷைலி கிட்டயே பேனா வாங்கி நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறாரு. மக்களே, சரி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்பா வேணாம் அவரை விட்டா பேசிட்டே இருப்பாரு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்லும் போது, சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நானே உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணும், பட்டேலையும் சேர்த்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அநியாயமா அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. எல்லாம் விதியை யாரால மாத்த முடியும். சரி ஓகே அவினாஷ் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் வரல, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் யாருக்கோ கால் பண்ணி நம்ம ஹீரோ பத்தி விசாரிக்கிறாங்க. அவரு என்னமோ சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இதே டைம்ல இன்னொரு போலீஸ் ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுத்து, அந்த சித்து இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த கேஸுடைய ஃபைல் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கர்நாடகால ஸ்பேஸ் மியூசியம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மியூசியம்ல இருந்து முக்கியமான ஒரு விஷயம் காணாம போயிருக்கு. யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கேஸையும் இந்த லேடி போலீஸ் தான் விசாரிக்கிறாங்களாம். அந்த மியூசியம் வந்து முக்கியமான பொருள் காணாம போச்சு பாத்தீங்களா, அதுக்கும் சித்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல. சித்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா இப்ப அந்த பொருள் எங்க இருக்கும்? கண்டிப்பா பெங்களூரை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே கிடையாது, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வராரு. வெளியே வந்தவரு அந்த ஷைலி பயங்கரமான கலெக்ஷன்லாம் பண்ணி வைக்கிறாரு. நேபாளுடைய பழங்காலத்து சிலைய அவருடைய வீட்டுல நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, அட பாவி மனுஷா, அப்படின்னா நீ ஜோஷியும் கேட்க வரலையா, அவரை பார்க்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் கேட்கும் போது, இல்லப்பா சும்மா பார்க்க தான் வந்தேன், அப்போ அந்த சிலையை பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணுவீங்களா, ஞாபகம் வச்சிருப்பீங்களா, எங்க அவரு கையில என்ன வாட்ச் கட்டிருந்தாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ என்னையே டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா, அவரு கையில ரோலெக்ஸ் வாட்ச் இருந்துச்சு, ஒரு பெண்ணை என் கையில கொடுக்கும் போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த காரு கிட்ட போறாரு. காரை போயிட்டு சுத்தி முத்தி பார்க்கும் போது காருடைய முன்னாடி அந்த பாகமே உடைஞ்சு போயிருக்கு. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ஒரு மான் வந்து மோதனா இந்த அளவுக்கு உடைஞ்சு போகுமான்னு பார்த்தேன், சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறாரு. இவங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிளம்பி பட்டேலுடைய வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் நான் தான் சொல்லிட்டேன்ல அந்த கேஸை அப்படியே விடுங்க, சும்மா நோண்டாதீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் எதுக்காக அந்த கேஸையே பத்தி பேசுறீங்க, நீங்க ஒன்னும் போலீஸ் கிடையாது புரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு அட்ரஸும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் சொல்ல, நான் அட்ரஸ பார்த்தேன், அந்த சூட் கேஸ்ல வந்துட்டு அட்ரஸ் போட்டு இருந்துச்சு, நான் கிளம்பி போறேன், வந்தா வாங்க வராகட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டேய் மச்சான், இந்த ஆள் வந்துட்டு ஷைலி கிட்ட ஜோஷியம் பார்க்க வந்த மாதிரியே தெரியல, ஷைலியவே விசாரிக்க வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் தஷ்குப்தா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இப்போ இவங்க வந்த விஷயம், நம்ம ஹீரோ காரை பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் நம்ம ஹீரோவை கொலை பண்ண பார்த்தான் பாத்தீங்களா, அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்லாம கொள்ளாம அந்த அட்ரஸ்க்கு போக இவங்களும் பின்னாடியே வராங்க. சரி ஓகே வீட்டை பாத்துட்டீங்க இல்லையா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எனது வாங்க போலாமா, வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்றாரு. சார் வேணாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம், இப்போ கீ கூட கிடையாது அப்படின்னும் போது இவரு இந்த திருட்டு பசங்களாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கீயை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போறாரு. ரெண்டு பசங்களும் ஷாக் ஆகுறாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. லைட் இல்ல, லைட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தான் பாத்தீங்களா, அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு இங்க வந்திருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட இங்க வரத்துக்கு முன்னாடியே அவன் இன்னொருத்தன் கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். மக்களே அவங்க உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே 3 பேரையும் போட்டு பொலன்னு பொழக்க பிரமோத் உடனே போலீஸ்னு கத்துறாரு. போலீஸ்னு கத்தன உடனே அவங்க பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இப்ப அப்படியே லைட் ஆன் பண்ணும்போது, யோ நீ போலீஸ்னு கத்தன அப்படின்னா போலீஸ் வந்து அவங்கள பிடிக்க மாட்டாங்க, நம்மள தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, இங்க பாருங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம எதுக்கு இங்க வரணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா சொல்லும்போது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா எதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீடே கலைஞ்சு போயிருக்கு, இவங்க எதையோ தேடி இருக்காங்க, அவங்க என்ன தேட ட்ரை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது, இது இப்போ நமக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்கா வாங்க போலாம் அப்படின்னும் போது ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு தேடும் போது மத்தவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. சுத்தி முத்தி தேடுறாங்க, பெருசா ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. சார் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன சார் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறையவே காய்கறிலாம் இருக்கு, இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம்குள்ள போறாங்க. இப்போ பெட்ரூம்குள்ள ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா கேட்க, நிறைய பேரு பெட்ரூம்குள்ள தான் அவங்க சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஒளிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேடிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சில மெடிசன்ஸ்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் இருக்கு. இந்த மாத்திரை எல்லாம் தூக்கி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்
போது தஷ்குப்தா அங்க இருக்க கபோர்ட்ல இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்படி தேடும் போது ஒரு டைரி கிடைக்குது. டைரிக்குள்ள ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. என்ன பேப்பர்னு பார்த்தா பட்டேல் அங்கிள் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, நான் கிளம்பி துபாய்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு போறதுக்கான டிக்கெட்டே இங்க தான் இருக்கு. டிக்கெட் இங்க இருக்கும் போது அந்த மனுஷன் எதுக்காக டிக்கெட்டை கூட எடுக்காம அங்க ஓடி வந்தாரு? சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவரு நான் போயிட்டு கையை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப கூட பாரு மச்சான், அந்த ஆளு கண்டிப்பா கை கழுவணும் அப்படின்னா போல தண்ணி வரதான்னு பார்க்கதான் போயிருக்கான். இது கொலையா தற்கொலையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா போற போக்க பார்த்தா போலீஸ் கிட்ட நம்ம 2 பேரும் மாட்டுவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் புலம்பிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அங்க இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சில பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது என்னையா வீட்டுக்குள்ள இருந்து நிறைய ஆட்டையை போடுற போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்வெஸ்டிகேஷன்ல இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அவினாஷியும் ஷாவையும் காமிக்கிறாங்க. கடைசியா அந்த அங்கிள் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அங்கிள் வேற யாருக்கும் கால் பண்ணல, இந்த ஷா அப்படின்ற நபருக்கு தான். ஷா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அங்கிளுடைய அட்டானி. அவினாஷ் வந்துட்டு அந்த சொந்தக்கார பையன். இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. இவ்வளவு நாளா எங்க தான் போன, என்னதான் பண்ணிட்டு இருக்க, உன்னால வந்துட்டு போலீஸ் எனக்கு கால் பண்றாங்க அப்படின்னும் போது நான் துபாய்க்கு தான் போனேன், ஏதோ பிரச்சனை, யாரோ வந்துட்டு என்ன பயமுறுத்த பாக்குறாங்க, ஏதோ பண்ண பாக்குறாங்க, நீ உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது நானும் கிளம்பி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு அங்கிளை மீட் பண்ணேன். அங்க வந்தும் யாரோ அவரை என்னவோ பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் பயந்துட்டு என்னுடைய ரூமுக்கு போனாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அங்கிளை யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்னு கேட்கும் போது அது எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்றான். இங்க பாரு, நீ ஒழுங்கா போயிட்டு போலீஸ் கிட்ட என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்லு, தேவையில்லாம போலீஸ் எனக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, சரி ஓகே அங்கிளுடைய அந்த சொத்து பத்துலாம் என்ன விஷயமாச்சு, இப்போ அந்த சொத்து எல்லாமே யாரு பேரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட பாவி உன்னுடைய அங்கிள் இறந்து போயிட்டாரு, அது கொலையா தற்கொலையா அப்படின்னே தெரியல, அதுக்குள்ள சொத்தை பத்தி கேக்குற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கிள் வந்துட்டு கடைசியா என்கிட்ட போன் பேசும்போது ஏதோ ஒரு கோட் வேர்ட் சொன்னாரு, அது எனக்கு அப்பயும் புரியல இப்பயும் புரியல, ஆனா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மூன் வந்துட்டு பூமிக்கு வந்துச்சு. பூமிக்கு வர வழியில யாரோ அந்த மூனை தடுக்க பாக்குறாங்க, ஆனா தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாரு, எனக்கு சரியா புரியல அப்படின்னு. நீங்க சொல்லி எனக்கு மட்டுமா புரியுது, எனக்கும் ஒண்ணுமே புரியல, சரி ஓகே நான் போலீஸ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் அங்கிருந்து கிளம்புறான். இந்த அட்டானியும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு அந்த வீட்ல இருந்து கொண்டு வந்த மாத்திரை, எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க தஷ்குப்தாவும் பிரமோத்தும் வந்து உட்கார்ந்து என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது கண்டிப்பா கொலை அப்படின்றாரு. ஐயோ மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. பட்டேல் சார் வந்துட்டு நேரா அங்கிருந்து கிளம்பி உங்க வீட்டுக்கு வரவே கிடையாது. இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வேற எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னும் போது அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவருடைய வீட்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள எக்கச்சக்கமான திங்ஸ், பழைய சாப்பாடு, பழைய குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தேன் இல்லையா, அவரு கிளம்பி துபாய் போறாரு அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரிட்ஜை வந்துட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்ல தண்ணி ப்ராப்ளம், தண்ணியே வரல அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் போயிட்டு பார்க்கும்போது தண்ணி நல்லாவே வந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி துபாய் போறவரு வரும்போது டிக்கெட்டோட வரணும், டிக்கெட்டை வீட்ல வச்சுட்டு வரமாட்டாரு அப்படின்னும் போது இப்போ என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா அவர் வந்துட்டு நேரா உங்க வீட்டுக்கு வரல, உங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வேற எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் பிரமோத்துடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரு எதையோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர்ல வந்துட்டு ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்களா, லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா கேட்க, அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், நாளைக்கு காலையில எனக்கு நல்ல டிஃபன் வாங்கி கொடுங்க அப்பதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட போன் பேச கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க இந்த 2 பேரும் வராங்க. என்ன சார் பார்க்கவே ரொம்ப குஷியா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னும் போது ஆமா அப்படின்றாரு. நானும் வந்துட்டு ஷைலி மாதிரி டைம் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு. என்ன சார் வளரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்னும் இல்ல நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், 1ல இருந்து 10க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னும் போது பிரமோத் 2 அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் நீங்களும் ஷைலி மாதிரி ஏதாவது மேஜிக் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அந்த தட்டு கீழே பாருங்க அப்படின்னும் போது பார்த்தா 2ன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. உனக்கும் மேஜிக் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வியந்து போயிட்டு கேட்கும் போது, இது ஒன்னும் மேஜிக்லாம் கிடையாது, அங்க இங்கன்னு சொல்லிட்டு
1ல இருந்து 10க்குள்ள எல்லா நம்பரையும் எழுதி எழுதி மறைச்சு வச்சிருக்கேன். நீ என்ன நம்பர் சொல்றியோ அதுக்கேத்த மாதிரி அங்க இங்கன்னு சொல்லிட்டு எழுத சொல்லுவேன், அவ்வளவுதான் அப்படின்னும் போது அட பாவி மனுஷா அப்படின்னா ஷைலியும் இதான் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் ஷாக் ஆகும் போது ஷைலி மட்டும் கிடையாது எல்லா மந்திரவாதிகளும் இப்படிதான் ஏதாவது ட்ரிக் பண்ணிட்டு அது வந்துட்டு மாயம் மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்த பாப்பாங்க அப்படின்னும் போது யோ நீ வேற லெவலியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சரி ஏதோ கண்டுபிடிச்சிங்க, லெட்டர் வந்துச்சு, கொலையா தற்கொலையா அந்த விஷயம் தான் சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு லெட்டரை காமிக்கிறாரு. அந்த லெட்டர்ல புரியாத மாதிரி கோட் வேர்ட்ல ஏதோ போட்டிருக்கு மக்களே, மேரி கையில ஏதோ ஒரு ஸ்டோன் இருக்கு, ஆனா மேரி இறந்து போனாதான் அந்த ஸ்டோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங்ஃபுல்லா போட்டிருக்கு. யார் இந்த மேரி, எந்த மேரி சாவணும், எதுக்காக ஸ்டோன் கிடைக்கணும், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்கும் போது அதாவது மேரி வேற யாரும் கிடையாது, அந்த பட்டியல தான் மேரி அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிருக்காங்க. மேரி கிட்ட ஏதோ ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்டோனுக்காக தான் யாரோ அந்த மேரியை கொலை பண்ணிருக்காங்க, ஐ மீன் பட்டியலை கொலை பண்ணிருக்காங்க. சோ இது கண்டிப்பா கொலை தான், கூடிய சீக்கிரமே கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூன் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி மீனிங்கும் வருது. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்லும் போது சோ அப்படின்னா இது கண்டிப்பா கொலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட 5வது எபிசோட முடியுது மக்களே. அடுத்த 5 பார்ட்டை வேற ஒரு வீடியோல நாளைக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயம், நான் லெதர் வாலெட்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா, நிறைய வாலெட் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நிறையவே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, பிராண்டட் வாலெட், பிராண்டட் பெல்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆன்லைன்ல விட உங்களுக்கு 70% வரைக்கும் ரேட்டு கம்மியா கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு 3000 ரூபாய் ஒரு வாலெட், பிராண்டட் வாலெட் விற்கிறாங்க அப்படின்னா அது 700 to 800 உங்களுக்கு கிடைக்கும். தேவைக்கவங்க மட்டும் கீழே தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கலெக்ஷன்லாம் அனுப்புறேன். ஓகே மக்களே, பாய்.